நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல் நிலை பெண் காவலராக பணிபுரிகிறேன். எஸ்ஏ எக்ஸாம் அப்டேட் டேட் பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த 28, 29 எக்ஸாம் நடக்குமா, ஏன் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, காமன் எக்ஸாமாக வைங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஏன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வந்தால் தான் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 28, 29 தேதி எப்படி வெளியாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வந்து நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி டைரக்டர் வந்து ஒரு மெமரண்டம் குறிப்பானை வந்து வெளியிடுறாங்க. அதாவது 4 ஜோனுடைய ஐஜி சாருக்கும் அந்த 4 ஜோனுக்குள்ளே இருக்க ரேஞ்ச் டிஐஜி சாருக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பி சாருக்கும், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து இந்த தேதிகளில் எஸ்ஏ எக்ஸாம் நடத்தலாம், நீங்கள் வந்து தேர்வுக்கான மையங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மெமரண்டம் வெளியே விடுறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரே எக்ஸாமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த டேட் வந்து அப்படி நின்றுச்சு. எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். என்னோடய வாய்ஸுக்கும் வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது வீடியோ. நான் வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் போடுறதுனால எனக்கு சரியாக எடிட் பண்ண தெரியல, மன்னிச்சிக்கோங்க. தமிழ்நாடு காவல்துறையில் கான்ஸ்டபிள் வேக்கண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இதே இது ஒரு எஸ்ஐக்கு வேக்கண்ட் இருந்து அதை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக எல்லா போஸ்டிங்கையும் ஓப்பனாக ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இதில் 40 + 20 + 40 அப்படி தான் வந்து பிரிச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 40 வந்து ரேங்க் ப்ரமோட்டட். இப்போ என்ன மாதிரி கான்ஸ்டபிளாக சேர்ந்து அதுக்கப்புறம் இப்போ நான் 13 வருஷம் கிரேட் 1 ஆகிட்டேன் அப்படி வரிசையாக வரும்போது ஃபஸ்ட்டு 40% ரேங்க் ப்ரமோட்டட்க்கு கொடுத்துருவாங்க. அடுத்து உள்ள 20% கோட்டா போலீஸில் இருந்து எழுதுகிறாங்க இல்லையா டைரெக்டாக, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த உள்ள 40% மட்டும்தான் ஓப்பன் கோட்டாவாக வந்து எடுப்பாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு உள்ள 40% வந்து ரேங்க் ப்ரமோட்டட். ஆக்சுவலி அவங்க சீனியாரிட்டி அந்த பேட்ச் வைஸ் வந்து அவங்க வந்து எஸ்ஏ ஆகிக்கிடுவாங்க. அந்த 25 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்எஸ்ஐ ஆகிட்டு அடுத்தடுத்து வந்து எஸ்ஏ ஆயிடுவாங்க. அடுத்து உள்ள 20%க்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா, போலீஸில் சேர்ந்து 5 வருஷம் கம்ப்ளீட்டான எல்லா போலீஸும் 20% கோட்டாக்கு என்ஓசி வாங்கி அப்ளை பண்ணிடுவாங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கு. அடுத்து உள்ள 40% ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்காக வந்து கிடைக்கும். காலங்காலமாக எஸ்ஐ வந்து இப்படி தான் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 20% டிபார்ட்மெண்ட் கோட்டா வேணாம், மொத்தமாகவே வந்து 60% ஓப்பன் கோட்டாவாக எடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் போட்டிருக்காங்க. எதனால், என்ன காரணம், வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா வேணாம், ஒரே எக்ஸாம் மட்டும் வச்சு எல்லாரையும் ஒன்றா எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு எஸ்ஐ ஆகி வந்துடுறீங்க. நான் 5 வருஷம் முடிச்சு நான் ஒரு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வர்றேன், நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து ஓப்பன் கோட்டாவில் வர்றீங்க. நீங்கள் வந்து மார்க்கு அதிகமாக வச்சுருக்கீங்க, நான் மார்க்கு கம்மியாக வச்சுருக்கேன். அப்போ இன்கேஸ் நம்ம 2 பேருமே சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட சர்வீஸ் 10 வருஷம் தாண்டும் போது நம்மளுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் வரும்போது பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரமோஷன் வருது, போலீஸ்லேயே வருது அப்படின்னா ஒரு 5 தான் இருக்குன்னா லா மார்க் சீனியாரிட்டி தான் பார்ப்பாங்க. கான்ஸ்டபிளுக்கும் லா மார்க் இருக்குது, எஸ்ஐக்கும் லா மார்க் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் ஒரே பேட்சில் செலக்ட் ஆகி வேலை பார்த்துட்ருக்க அத்தனை பேருக்கும் சீனியாரிட்டியை அவங்களுடைய லா மார்க் தான் நிர்ணயிக்கும். இப்போ இந்த எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த வரையும் அந்த லா மார்க் வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அதிகமாக வச்சுருந்தாலும் அந்த சீனியாரிட்டி அந்த ப்ரமோஷன் கொடுக்கறது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுதி வந்தவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுவரை நடைமுறையில் இருக்க விஷயம். இப்போ இந்த வருஷம் நான் இன்ஸ்பெக்டர் வச்சேன் அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் எழுதுகிறவங்க ஒரு 4 வருஷம் அந்த வேக்கண்ட் விழுந்ததுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் தேவை அப்படின்னா அவங்க ப்ரமோஷன் வைப்பாங்க. அப்படின்னும் போது ஒரே பேட்சில் இவ்வளோ வந்து வேரியேஷன் இருக்குது. டிஎஸ்பி இது அதர் ப்ரமோஷன் அடுத்தடுத்து போகும்போது இதே தான் தொடரும். அதனால் வேண்டாம், எஸ்ஏ எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சீனியாரிட்டி வைங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் மாறுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சிலபஸை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.